முழுக்களில் என்ன பார்க்க போகிறோம்? கழித்தல். நம்மகிட்ட இப்போ என்னென்ன இருக்குது? ப்ளஸ் எழுதுன ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது இருக்குது, அதேமாரி மைனஸ் எழுதுனதும் இருக்குது. இப்போ முழுக்களில் கழித்தலை இந்த போர்டை பயன்படுத்தி செய்வோமா? சரி, இப்போ யார் நம்ம முன்னாடி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறா? கேலாவண்யா ரெடியாக இருக்கியா? சரி, உனக்கான இப்போ கணக்கு கொடுக்க போகிறோம். எழுதுமா. 8 மைனஸ் -5 இஸ் ஈக்குவல் டு சரி, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? முதல்ல எத்தனை எடுத்துக்க போகிற? ஃபஸ்ட்டு முதல்ல 8 ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் +8 எடுத்துக்கிறீங்க. வெரி குட். கரெக்டாக 8 ப்ளஸ் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, அடுத்தது 5ல் எத்தனை எடுத்துக்கணும்? மைனஸில் எடுத்துக்கணுமா ப்ளஸில் எடுத்துக்கணுமா? ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸில் எத்தனை எடுத்துக்கணும்? சரி, எடுத்து வைங்க. ரைட்டு. இப்போ நீங்கள் அதில் கணக்கில் கொடுத்தபடி 8ஐயும் -5ஐயும் எடுத்துட்டீங்க. அடுத்தது நடுவில் என்ன குறி இருக்குன்னு பாருங்கள். நடுவில் என்ன குறி இருக்கு? மைனஸ் குறி, கழித்தல் குறி இருக்குது. கழித்தல் குறி இருந்தால் 2வது நம்பருக்கு குறி மாற்றணும். மாற்றுங்க பார்ப்போம். இந்த ஒவ்வொரு மைனஸ் குறியையும் நம்ம இப்போ ப்ளஸ்ஸாக மாற்றணும். ரைட், வெரி குட். அடுத்த மைனஸ் குறிக்கு. வெரி குட். எதனால் அப்படி குறி மாற்றுறது எல்லாருக்கும் தெரியுதா? ஏன்னா கழித்தல்ங்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? குறியை மாற்றாச்சு. இப்போ புதுசாக இருக்கக்கூடியதை இந்த சைடில் எழுதுமா. என்ன இருக்குது இப்போ புதுசாக வந்தது? 8 அப்படியே இருக்கா? 8. அடுத்தது -5 என்னவாயிடுச்சு? +5 மாறிட்டு குறி மாற்றியாச்சு. இப்போ மொத்தம் இங்கே எத்தனை இருக்குன்னு என்ன எழுதுங்க? ஈக்குவல் டு +10. நல்லா பாருங்கள், கரெக்டாக கூட்டுங்களேங்க. நீங்கள் ஏதோ கூட்டும் போது ஏதோ அவசரப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அழைச்சிட்டு எழுதுங்க. பரவாயில்ல. சரி, வெரி குட். இப்போ இதுக்கே இன்னொரு நம்பர் கொடுக்க போகிறேன். நீ இன்னொரு நம்பர் செய் பாப்பா, கரெக்டாக சரியான்னு பார்ப்போம். ஆளாங்க இந்த ப்ளஸ் எல்லாம் இழுத்து வைடா தம்பி. லாவண்யாவுக்கு அடுத்த கணக்கு ஒன்று கொடுப்போமா? தம்பி ரெடி? கொஞ்சம் நோந்துக்குப்பா.